அண்மைச் செய்தி. தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். மக்களவை தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம் தொடர்பாக தென் மாநில முதலமைச்சர்களுக்கு தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கடந்த 5ஆம் தேதி அனைத்துக் கட்சி கூட்டமானது நடைபெற்றது. இதில் தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. இதன் அடிப்படையில் தென் மாநில முதலமைச்சர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். தென் மாநிலங்களில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடிதம் எழுதியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ராஜகுமரன் வழங்க கேட்கலாம். ராஜகுமரன், வணக்கம். மேலும் விவரங்களை சொல்லுங்க. மக்கள் தொகை அடிப்படையில் நாடாளுமன்ற தொகுதிகளை மறுவரையறை செய்வதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்ப்பு தெரிவித்திருந்தது. இந்த நிலையில்தான் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி தமிழகத்தில் இருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட கட்சிகளை ஒரு அணியில் திரட்டி இருக்கின்றார். மக்கள் தொகை எண்ணிக்கை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் தமிழ்நாடு பல மக்களவை தொகுதிகளை இழக்க நேரிடும். கிட்டத்தட்ட 8 மக்களவை தொகுதிகள் வரை தமிழ்நாடு இழக்க நேரிடும். தென் மாநிலங்களுடைய மக்களவைகளின் எண்ணிக்கையை குறைக்கக்கூடிய விதமாக அந்த நடவடிக்கை இருக்கும் என்று குறிப்பிட்டு தென் மாநில முதலமைச்சர்களை ஒருங்கிணைத்து மத்திய அரசினுடைய அந்த திட்டத்திற்கு எதிராக குரல் கொடுப்போம் என்று சென்னையில் நடைபெற்ற அண்மையில் அந்த ஆலோசனை கூட்டத்திலே அனைத்து கட்சிகளுக்கு முன்பாக ஒரு தீர்மானத்தை முதலமைச்சர் முன்மொழிந்திருந்தார். அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் அனைத்து கட்சிகளும் அதற்கு ஆதரவு தெரிவித்திருந்தன. தென் மாநில அரசியல் கட்சிகளை நாடாளுமன்றங்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உறுப்பினர்களை வைத்திருக்கும் அனைத்து தென் மாநில கட்சிகளை ஒருங்கிணைத்து கூட்டு நடவடிக்கை குழு உருவாக்குவதற்கான நடவடிக்கையை முதலமைச்சர் மேற்கொள்வதற்கு அனைத்து கட்சிகளுமே தங்களுடைய ஆதரவை வழங்கியிருந்தன. இந்த நிலையில்தான் வரும் 22ஆம் தேதி 7 மாநிலங்களை சார்ந்த முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள், முக்கிய அரசியல் கட்சி தலைவர்கள் சென்னையில் நடைபெறக்கூடிய கூட்டு நடவடிக்கை குழு அமைப்பது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்க வர வேண்டும் என்று அழைப்பு விடுத்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். இந்த விரிவான கடிதத்திலே மக்கள் தொகை அடிப்படையில் தொகுதிகளை மறுவரையறை செய்தால் எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் பாதிக்கப்படும், மக்களவை எண்ணிக்கை எங்கெல்லாம் குறையும் என்பதையெல்லாம் குறிப்பிட்டு காட்டியிருக்கக்கூடிய முதலமைச்சர் அரசியல் வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு ஒரு சில பாஜக முதலமைச்சர்களும் பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களையும் குறிப்பிட்டும் கூட இந்த கடிதத்திலே எழுதியிருக்கின்றார். அதன்படி 7 மாநிலங்களுடைய முதலமைச்சர்களுக்கு அவர் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தை பொறுத்தவரை தென் மாநிலத்தில் கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா மற்றும் கர்நாடகாவும், கிழக்கு இந்திய பகுதிகளில் மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசா முதலமைச்சர்கள், அங்கிருக்கக்கூடிய முக்கிய அரசியல் கட்சியின் தலைவர்களுக்கும் முன்னாள் முதலமைச்சர் உள்ளிட்டவர்களுக்கும் மேற்கு வங்கம், ஒடிசாவிற்கும் முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். வடக்கில் பஞ்சாப் மாநிலத்திலேயே இருக்கக்கூடிய முதலமைச்சருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு, கேரளா, ஆந்திர பிரதேசம், தெலுங்கானா, கர்நாடகா, மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப் உள்ளிட்ட மாநிலங்களை உள்ளடக்கிய இக்கூட்டு நடவடிக்கை குழுவை ஒரு சேர அமைப்பதற்கான முன்முயற்சியாக மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் கூட்டம் நடைபெற உள்ளதாகவும் அந்த கூட்டத்தில் பங்கேற்க வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தில் தெரிவித்திருக்கின்றார். கூட்டு நடவடிக்கை குழுவில் பணியாற்றுவதற்கும் ஒருங்கிணைந்த செயல் திட்டத்தை வகுப்பதற்கும் அந்த கட்சிகளில் இருந்து ஒரு மூத்த பிரதிநிதியை நியமிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் தன்னுடைய வேண்டுகோளை முன்வைத்திருக்கின்றார். அதன்படி மேற்கு வங்கத்தினுடைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி, தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி, தெலுங்கானா முன்னாள் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ், ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன், கர்நாடகத்தினுடைய முதலமைச்சர் சித்தராமையா, கர்நாடகத்தின் துணை முதலமைச்சர் சிவகுமார், பஞ்சாப் முதலமைச்சர் பகவந்த் சிங் மான், ஆந்திராவினுடைய முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு, ஆந்திரத்தின் முன்னாள் முதலமைச்சர் ஜெகன்மோகன் ரெட்டி என்று பல்வேறு முக்கிய அரசியல் தலைவர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் மக்கள் தொகை அடிப்படையில் மக்களவை தொகுதிகளை மறுசீரமைப்பு செய்யக்கூடாது என்று வலியுறுத்தி முதலமைச்சர் தன்னுடைய கடிதத்தை எழுதியிருக்கின்றார். ஏற்கனவே அனைத்து கட்சி கூட்டத்தின் மூலமாக தென் மாநில முதலமைச்சர்களை இணைத்து அடுத்த கட்ட போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்த அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் முதலமைச்சர் வேண்டுகோள் வைத்திருந்தார். அந்த வேண்டுகோளை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு அரசியல் கட்சிகளும் ஏற்றுக்கொண்டிருந்தன. இதன் தொடர்ச்சியாகத்தான் 7 மாநிலத்தினுடைய முதலமைச்சர்கள், முன்னாள் முதலமைச்சர்கள் மற்றும் 7 மாநிலத்தை சார்ந்த முக்கிய அரசியல் தலைவர்கள் உள்ளிட்டவர்களுக்கு முதலமைச்சர் இந்த கடிதத்தை எழுதியிருக்கின்றார். மார்ச் 22ஆம் தேதி சென்னையில் நடைபெறக்கூடிய இது குறித்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று இந்த பிரச்சனை தொடர்பாக தனிப்பட்ட மாநிலத்தினுடைய பிரச்சனைகளுக்கு இது அப்பாற்பட்டது என்று தான் நம்புவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். கூட்டாட்சி கொள்கை என்ற நம்முடைய அடிப்படையான தத்துவத்தை பாதிப்படைய செய்துவிடும் என்று தன்னுடைய கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் இந்த பிரச்சனையை, அதாவது மக்கள் தொகை அடிப்படையில் லோக்சபா இடங்களை மறுசீரமைப்பு செய்வது அரசியலமைப்பு ரீதியிலான சட்டம் மற்றும் அரசியல் ரீதியிலான பரிணாமங்களை ஒன்றாக இணைத்து ஆராய வேண்டும் என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். நாடாளுமன்றத்தில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய முதலமைச்சர் அந்த மாநிலங்களையும் இணைத்து நம்முடைய பிரதிநிதித்துவத்தை சதவீத அடிப்படையில் பாதுகாத்திடக்கூடிய வகையிலே அதற்கான தீர்வுகளை நாம் இணைந்து உருவாக்க வேண்டும் என்று மம்தா பானர்ஜி உள்ளிட்டவர்களுக்கான இந்த கடிதத்திலே முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்.
அதற்கான ஒரு கூட்டு ஆலோசனை மற்றும் ஒருங்கிணைந்த விவாதங்கள் மூலம் மட்டுமே சதவீத அடிப்படையில் நம்முடைய பிரதிநிதித்துவத்தை இழக்காமல் நாட்டின் முன்னேற்றத்தை கட்டி எழுப்புவதில் நமது பங்கை உறுதியளிக்கக்கூடிய வகையிலே தொகுதி மறுவரையை செயல்முறைப்படுத்த வேண்டும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த பிரச்சனையினுடைய தீவிரம் இருக்கும் பொழுது நம்முடைய கவலைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் மத்திய அரசு தெளிவையோ அல்லது உறுதிப்பாட்டையோ இதுவரை அளிக்கவில்லை என்று முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கின்றார். மேலும் எல்லை நிர்ணயம், விகிதாச்சார சார்பு அடிப்படை கணக்கீடுகள் பயன்படுத்தப்படும் என்று அதனுடைய அடித்தளம் எவ்வாறு இருக்கும் என்று விளக்காமல் வெறும் வாய்ச்சொற்கள் மூலம் எந்த மாநிலமும் அந்த தொகுதிகளை இழந்து விடாது என்று கூறுகின்றார்கள். நமது மக்களாட்சியின் அடித்தளமே ஆபத்தில் இருக்கும் பொழுது இது போன்ற தெளிவற்ற உத்தரவாதங்களை நாம் ஏற்க முடியுமா என்று முதலமைச்சர் 7 மாநில முதலமைச்சர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார்.